வேளாண் வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ், விவசாயத்தை அழித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பான சாதனையா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் 2024-25 ஆண்டில் வேளாண் துறை வளர்ச்சி -0.09% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கடந்த 8 ஆண்டுகளில் வேளாண் துறை வளர்ச்சி இந்த அளவுக்கு வீழ்ச்சியடைந்து இருப்பது இதுவே முதல் முறை என்று அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 2024-25 ஆண்டில் உழவு தொழில் மட்டும் 5.93% வீழ்ச்சியடைந்திருப்பது தமிழ்நாட்டில் உழவு தொழில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கு சிறந்த சான்று என கூறியுள்ளார். வேளாண் தொழில் வளர்ந்தால் அந்த 60% மக்களும் முன்னேறுவார்கள். எனவே வேளாண்மை துறை வளர்ச்சியை முதன்மை நோக்கமாக கொண்டு சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வீதம் இடுபொருள் மானியம் வழங்கப்பட வேண்டும். வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தல், குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல் போன்றவற்றுக்காக அதிக அளவில் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.